குட் ராணி, வெரி குட். கொஞ்ச நாள் பிராக்டிஸ்லயே நீ பெரிய சாம்பியன் ஆயிட்ட. இந்த பாராட்டெல்லாம் ராம்போ ராஜாவத்த சேரணும். ராஜாண்ணே, ராஜாண்ணே, ராஜாண்ணே. என்ன ரங்கா? ரவுடிங்க எல்லாம் மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு வந்து அந்த எம்எல்ஏ சுந்தரத்தோட கட்சிக்கு ஓட்டு போடலன்னா நம்ம கிராமத்து மக்களை பூண்டோட ஒழிச்சிருவேன் மிரட்டுறாங்கண்ணே. உங்களை எச்சரிக்கிறேன். நம்ம எம்எல்ஏ சுந்தர சாரோட ஆளுங்களான ஜஸ்டிஸ் ஜெகநாத், சேர்மன் தன்ராஜ் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்னா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த கிராமத்து ஜனங்களை பூண்டோட ஒழிச்சிடுவேன். போன தடவை எம்எல்ஏ சரக்கு சுந்தரம் எங்க கிட்ட உங்க கிராமத்துக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு ஒரு நல்லதும் பண்ணல. இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்டா அவர் ஆளுங்களை வச்சு எங்களை வெட்டுறாரு. இப்ப அவன் ஆளுங்களை ஜெயிக்க வச்சா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவானுங்க. அவனுங்களை பிடிச்சிட்டு வாங்கடா. நம்ம குரு சரக்கு சுந்தரத்தை பத்தி தப்பா பேசுனீங்க உங்க நாக்க நாடி. பாவப்பட்ட ஏழைங்களை பூண்டோட ஒழிச்சிடுவோன்னு மிரட்டி ஓட்டு கேட்கறீங்களா? தான் மக சாவுக்கு காரணமா இருந்த அந்த ஜஸ்டிஸ் ஜெகநாத் இந்த நாட்டை காப்பாத்துவானா? வேலையே வந்து பயிரை மேஞ்சதுங்கிற கதையா ஏழைங்களோட வாழ்க்கையில கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்குன அந்த சேர்மன் தன்ராஜ் எம்எல்ஏவா வந்து நியாயம் வழங்குவானா? எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஏமல சுமத்தி உத்தம மாதிரி நடிச்சு உடம்பு பூரா விஷத்தை வச்சிருக்கிற அந்த சரக்கு சுந்தரம் மக்கள் காவலனா? ராணி, இந்த அயோக்கிய பசங்களுக்கு உன் கையால தர்மடி கொடு. இது உனக்கு நான் தர முதல் வாய்ப்பு. தூள் கலப்பு. கூறுகட்ட முண்டம் உன் பாதி மீசைய வழிச்சு உன்னை அரட்ராயரோட நிக்க வச்சு உன் பட்டைய கிளப்புற வரைக்கும் தூங்கி நின்றியாடா சோம. அவங்க அங்கே வந்திருக்க வேணாம். யப்பா சேர்மன், உங்க பேங்க்ல இருந்து அமுக்குனது எல்லாம் வெளியே தெரியாது. சிபிஐ ஆபீசர்களுக்கு பணத்தை கொடுத்து வாயை மூட்டோம். இப்ப என்னடானா எவனோ ராம்போ ராஜாவா, அவன் ஜோடி ரிவால்வர் ராணியா. அவங்க ரெண்டு பேரும் யாரும் காணாத இடத்துல குந்தின்னு நம்ம வண்டவாளத்தெல்லாம் ஊர் ஜனங்க முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறாங்களாம். இந்த சமயத்துல ஓட்டு கேட்டு தெருவுக்கு போய் நின்னா ஜனங்க நமக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுக்க மாட்டாங்க. செருப்பால அடிச்சு ஓட ஓட வரட்டுவாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு செருப்படி தொடப்ப கட்டாடி தான் டக்கர் குவாலிபிகேஷன்றத நல்லா புரிஞ்சீங்கப்பா. அட என்ன கவனி, நான் வாங்காத தொடப்ப கட்ட அடி இல்ல, வெட்டாத ஆள் இல்ல. ஆனாலும்
10 வருஷமா அன்னப்போஸ்டா கெல்த்தி ஜனங்களோட அன்பையும் பாசையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த அரசியல் உங்களுக்கு ரொம்ப புதுசு. அத்தை யோசனை பண்றதை விட்டு முதல்ல பார்ட்டி ஃபண்டுக்கு 10 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்து மந்திரி ஆவறதுக்கு பாருங்க. அந்த ராஜாவையும் ராணியையும் அடுத்தவன் தீக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நானே வகுந்துடுறேன். போலீஸ் ஜீப்பே வழிமறிக்கிறியா? யார் நீ? பப்ளிக் தப்பு பண்ணா அவங்கள திருத்தறதுக்காக இருக்கிறவங்க போலீஸ். ஆனா போலீஸ்காரங்களே தப்பு பண்ணா அவங்கள உதைக்கிறதுக்காக வர்றவ இந்த ரிவால்வர் ராணி. இந்த கேசட்டுங்களை எல்லாம் எங்க எடுத்துட்டு போறீங்க? வீடியோ ஷாப்பை ரைட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். வீடியோ ஷாப்பை ரைட் பண்ணா ஷாப் ஓனரையோ இல்ல அவங்க வர்க்கர்ஸையோ தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும். அத பண்ணாம வெறும் கேசட்டுகளை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்தா கடமையை சுத்தமா மறந்துட்டு கள்ளக்கடத்தல் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். இந்த மரியாதைக்குரிய ட்ரெஸ் போட்டிருந்தோம் அந்த பேங்க் சேர்மன் தன்ராஜ் அப்பாவி பெண்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள ப்ளூ பிலிம் எடுக்க நீங்க உடந்தையா இருக்கீங்க. அந்த ப்ளூ பிலிம் கெட்ட அரசியல்வாதிகளோட வக்கரமான சந்தோஷத்துக்காக சப்ளை பண்ற புரோக்கர்ஸ் நீங்க. கான்ஸ்டபிள்ஸ், அந்த கேசட்ஸ் எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்துங்க. பணத்தை அள்ளி வீசி உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த தன்ராஜ் சரக்கு சுந்தரம், அவங்க கிட்ட சொல்லுங்க பெண்களுக்கு அநியாயம் செய்ய இனி அவங்க முயற்சி பண்ணுனா இந்த ரிவால்வர் ராணியோட குண்டு அவங்க நெஞ்ச தொலைச்சு எடுத்துரும். அவங்க மட்டும் அந்த கேசட்டுங்களை நம்ம கையில சிக்காம எடுத்துட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா அப்புறம் நாம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கஸ்டடில இருந்து தப்பிச்சு ஓடினாங்களே ராஜா ராணி, அவங்க ஏன் ராம்போ ராஜா ரிவால்வர் ராணியா மாறி நம்மள பழி வாங்க வந்திருக்க கூடாது? ஏமா அந்த ரிவால்வர் ராணி யார் கணக்கா இருந்தா? அவ முகமூடி அணிஞ்சிருந்ததால சரியா புரியலீங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே அவ திலீப்போட தங்கச்சி ராணியா தான் இருப்பா சார். இதெல்லாம் நான் என் சீமாவுக்காக வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அவ இனிமே இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். ராஜா, உங்களுடைய இதயத்துல நிரந்தரமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, அது போதும் ராஜா. என்னடா இந்த இன்ஜெக்ஷன் படி?
குரு நம்ம சேர்மன் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்றாரு? இங்க பாரு, இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போட்டு விட்டோம்னா 24 மணி நேரத்துக்கு அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோல்ல இருக்காது. அந்த நேரத்துல நாம சொன்னபடி கேட்பான், நாம சொன்னபடி நடப்பான். 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போடலன்னா அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோலுக்கு வந்து இங்க இருந்து தப்பி போக முயற்சி பண்ணுவான். அதனால விடாம இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கணும்டா. சார், நீங்க ஒன்னுத்துக்கும் பேஜாராவாதீங்க. ஊர்கோல ஏற்பாடெல்லாம் சும்மா தூளு கிளப்பிட்டேன். நாளை காலைல சரியா 10:30 மணிக்கு நம்ம தோஸ்தங்களை எல்லாம் கூட்டிக்கின்னு உங்க போட்டோ தூக்கி ஆனை மேல வச்சுக்கின்னு மூளை முடுக்கு சந்து கிந்தெல்லாம் போய் எல்லாரும் உசாரா நாமினேஷன் தாக்கல் பண்ண போறோம். அந்த ஊர்வலத்தை நீங்க வந்து உங்க கையால தொடங்கி வைக்கணும் சார். சந்தோஷம். சட்டாங்க இத பாருங்க, நாளைக்கு ஊர்வலம் பிரமாதமா இருக்கணும்பா. நீங்க எல்லாம் வர்றப்பா ஒவ்வொரு பயலும் 100 ஆளுங்களையாவது துட்டு குட்டு வலிச்சு போட்டுன்னு வந்துடணும். அது என்னத்துக்குன்னா நம்ம ஊர்வலத்தை பார்த்து அப்போசிட் பார்ட்டிக்காரங்க அவன் கோமனை தவிர்த்து ஓடி போடணும். நான் விலகிச்சு தலைவா. ஒரு விஷயம் சுந்தரம் சார், முதல் முறையான அரசியல் உலகத்துக்குள்ள நுழைய போற இந்த சந்தர்ப்பத்துல மலைக்கோயிலுக்கு போய் எங்க குலதெய்வம் யோக நரசிம்மருக்கு பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு 10 மணிக்குள்ள இங்க வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். யோக நரசிம்மருக்கு மேல ஒரு போக நரசிம்மர் இருக்கிறாரு. நம்ம பார்ட்டி பேர்ல அவருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துரு. எதுக்குன்னா யோகத்து கூட போகமா இருந்தா தான் நம்ம பார்ட்டிக்கு ஒரு சில்சிலா. என்னப்பா, என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சா? இல்ல சார், வர்றப்ப டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் நின்னுடுச்சு? இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இருங்க சார், சீக்கிரம் செக் பண்ணு. நல்ல காரியத்துக்கு கிளம்புறப்ப என்னையா இது? मेरे अंगने में तुम्हारा का काम है, मेरे अंगने में जिसकी बीबी छोटी उसका भी बड़ा नाम है, जिसकी बीबी छोटी। सामे, क्या हाल है? ओ सुनिए, उड़की ले जानू, जरा रुक, साहब को देखी आती। यो सामी, बड़ा नमस्कारम. वंडी के नाचो. என் கார்ல ஏதோ ப்ராப்ளம். நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், நாமினேஷன் ஃபைல் பண்ண போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? இருங்கோ, என் பொஞ்சாதிய கேட்டுறேன். ए सुनिए, हाँ जी। साहब को गाड़ी रिपेयर हो गया, साथ में ले चले। अगर आपने इधर बिठाना चाहते तो मैं क्यों ना बोले, ले आओ। ओ सर, என் பொஞ்சாதி ஓகேன்னு சொல்லிட்டா. செல்லோ. ஒரு நிமிஷம் மாணிக்கம், காரை ரெடி பண்ணிட்டு டிசி ஆபீஸ்க்கு வந்துரு. சரிங்க சார். ஓ சாரு, கீழே இறங்கு சொல்றேன். உன் கால வேணா பிடிக்கிறேன். ஐயோ, என்னது? ஓ சாரு, எனக்கு இருக்கிறது ஒரே பொஞ்சாதி, அது பக்கத்துல நான் தான் உட்காரணும். நீ பின்னாடி போ. मेरे अंगने में तुम्हारा क्या काम है, जिसकी बीबी छोटी, जिसकी बीबी छोटी उसका भी बड़ा माल है। मेरे अंगने में तुम्हारा का काम है, मेरे अंगने में तन्नना 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 तन्नना. யோக நரசிம்மருக்கு பூஜை பண்ணிட்டு சரியா 10 மணிக்கெல்லாம் இங்க வந்து சேர்ந்துறேன்னு சொன்ன ஜெகநாதன் இவ்வளவு நேரமாயும் வரலையே, எங்க தொலைஞ்சான்? ஜஸ்டிஸ் ஜெகநாத் தப்பு பண்ணிட்டு நாட்டை விட்டு ஓடி ஒளிஞ்சாலும்
இந்த ராஜாவோட அக்னி கண்ணில இருந்து தப்ப முடியாது. பாம்போட பகை 12 வருஷம் சொல்லுவாங்க. ஆனா என்னோட பகை என் உயிர் இருக்கிற வரைக்கும். இந்த சமாதி யாருதுன்னு தெரியுமா? யாருது? உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக என்னையே கொலகாரனா மாத்தி உங்க மகளை தற்கொலை செஞ்சுக்க வச்சீங்கல்ல, அவ சமாதிதான் இது. என் நெஞ்சில எரியிற நெருப்பு அணையக்கூடாதுன்னு தான் சீமாவோட பணத்தை தூக்கிட்டு வந்து இங்க சமாதி வச்சிருக்க. நீ சட்டத்தோட கையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கிற ஒரு கைதி. நீ என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்து சட்டத்தை உன் கையில எடுத்துக்க நினைச்சா அதே சட்டத்துக்கிட்ட நீ மாட்ட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. சட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? பாவ முட்டைய சுமந்துக்கிட்டு கங்கைக்கு போய் குளிக்கிற மாதிரி கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு நியாயங்கிற நாற்காலி மேல உட்கார்ந்து அநியாயமா தீர்ப்பு கொடுக்கிற உங்கள மாதிரி ஆளுங்களால தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு சட்டத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு. உன்ன மாதிரி அயோக்கியங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா எந்த பொண்ணு இந்த நாட்டுல அதுக்கப்புறம் வெளியே நடக்கவே முடியாது. உன்னை நான் கொல்ல மாட்டேன். சோறு தண்ணி இல்லாம துடிச்சு துடிச்சு நான் தோண்டி இருக்கிற இந்த குழியில நீயாவே விழுந்து சாகணும். அதுக்கப்புறம் உனக்கு சமாதி நான் கட்டுவேன். அவங்களுக்கு சமாதி நான் கட்டாம விட மாட்டேன் கமிஷனர். ஜெகநாதம் மலை கோயிலுக்கு போன டைம்ல தான் அந்த ராஜா அவனை கட்டி தள்ளி போயிருக்கணும். நாம கெலிச்சிருவாங்கிற பயத்துல எதிர்கட்சிக்காரங்க பண்ற சூழ்ச்சி இது. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ஜெகநாதையா முன்னால் நிக்கணும். நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்.